Hey guys, welcome to Astroklon. So இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பவர் சப்ளைஸ் பற்றி பார்க்க போகிறோம். PSU அப்படின்வாங்க. முன்னெல்லாம் வந்து SMPS அப்படின்வாங்க, ஸ்விட்ச் மோட் பவர் சப்ளை அப்படின்வாங்க. இப்போ வந்து ஜஸ்ட் பவர் சப்ளை யூனிட் நினைக்கிறேன். ஸோ ATX பவர் சப்ளை. ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதில் என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, அண்ட் நம்ம ஒரு கம்ப்யூட்டருக்கு வாங்குறதுக்கு இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, நம்ம எதில் வேணாலும் காசு சேமிக்கலாம், இதில் சேமிக்கக்கூடாது அப்படின்றது எண்ட் ஆஃப் தி வீடியோவில் உங்களுக்கு புரியும். அது அண்ட் இதில் என்னென்ன விஷயம் நம்ம பார்க்கணும், அண்ட் எப்படி வந்து நம்ம செலக்ட் பண்ணணும், அண்ட் எவ்வளோ வாட்டேஜ். இதில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறது தான், இது என்னடா வாட்டேஜ், இது 850 வாட்ஸ் 600 வாட்ஸ், நான் எவ்வளோ என் கேமிங் ரிக்குக்கோ இல்லை என் ஆஃபீஸ்க்கு பண்ணுறதுக்கோ வந்து எவ்வளோ வாட்டேஜ் நான் வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அது சில பேர் கேட்பாங்க. அதெல்லாம் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். லெட்ஸ் இது அப்படியே அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அப்படியே நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அண்ட் வில் டேக் இட் ஃப்ரம் தேர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம இந்த பவர் சப்ளைஸை பொறுத்த வரைக்கும் PSU அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா SMPS அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து ATX, இன்னொன்று வந்து SFX அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் இருக்குது. அது பேசிக்காக என்ன அப்படின்னா வந்து சைஸ் ஆஃப் த பவர் சப்ளை அப்படின்றது தான். ஸோ அதாவது உங்களோட பவர் சப்ளை அப்படின்றது பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணாதவங்க கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்ணியிருக்கீங்க, ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இதை பார்த்துருப்பீங்க. ஸோ இது மெயினாக வந்து இதில் என்ன நடக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வால்டேஜ் வந்து நீங்கள் ஒரு ப்ளக்கில் வந்து கனெக்ட் பண்ணுறீங்க, உங்கள் பவர் சப்ளைக்கு ஒரு ப்ளக்கு ஒரு ஒயர் வந்து கனெக்ட் ஆகுது. அண்ட் அதிலிருந்து இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு வந்து மல்டிபிள் காம்பனன்ட்ஸ், உங்கள் கம்ப்யூட்டர் காம்பனன்ட்ஸ்க்கு வந்து பவர் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி போகும். இதிலே வந்து ஜென்ரலாக இந்த பவர் சப்ளையோட காஸ்ட் வந்து எதை டிபெண்ட் ஆகி இருக்கும் அப்படின்னா வந்து உள்ளார யூஸ் பண்ணுற காம்பனன்ட்ஸ் ஃபஸ்ட்டு. செகண்ட் அஃப்கோர்ஸ் த பிராண்ட் வேல்யூ பேஸ்ட் ஆன் வந்து ஏன்னா அவங்க வாரண்ட்டி கொடுக்குறது, சப்போர்ட் இதெல்லாமே இருக்கும். ஸோ அதனால் பிராண்ட் வேல்யூ. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இதோட வாட். ஸோ ஏன்னா பிகர் த வாட்டேஜ் நீங்கள் போகிறீங்க, அதாவது ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா 500 வாட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கும். ஈவன் அதோட கம்மியாக கூட இருக்குது. 500 வாட்ஸ்லாம் ஸ்டாண்டர்ட். ரொம்ப சின்ன PCஸ்லாம் 500 யூஸ் பண்ணுவோம். அண்ட் கேமிங் ரிக்ஸ்லாம் அரௌண்ட் 650 to 750 அந்த ரேஞ்ச், 800 to மேக்ஸிமம் அது பண்ணுவாங்க. அண்ட் ஹை அண்ட் கேமிங் மிஷின்ஸ் நீங்கள் ஓவர் கிளாக்கிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பீப்புள் கோ ஃபார் 1000 வாட்ஸ் 1200 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மைனிங் ரிக்கெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து அதில் மல்டிபிள் GPUs இருக்கும். கிராஃபிக் கார்ட்ஸ், அதாவது இந்தமாரி கிராஃபிக் கார்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கிராஃபிக் கார்ட்ஸ் இருக்கும். உங்களோட கேமிங் ரிக்கில் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்கும். வேறஸ் மைனிங் ரிக்கில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கிராஃபிக் கார்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்தமாரி மல்டிபிள் கிராஃபிக் கார்ட்ஸ் இருக்கிறப்ப வந்து நீங்கள் வந்து நிறைய வாட்டேஜ் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து டெய்சி செயின் பண்ணி 2 PSU யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு CPU பூட்டிங் கேபிள் ஒன்று இருக்குது. அண்ட் இன்னொரு ஆப்ஷன் வந்து யூ கேன் யூஸ் அ ஹையர் வாட்டேஜ் SMPS. இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா வந்து PSUவில் நீங்கள் ஹையர் வாட்டேஜ் போகிறப்ப வந்து காஸ்ட் வந்து இட் பிகம்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். அதாவது இந்த ஒரு 800 வாட்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $180 இருக்குது. ஸோ $180 நம்ம ஊர் காசுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே அரௌண்ட் ஒரு 6000 rupees அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதே நீங்கள் வந்து 1600 வாட்ஸ் அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா அரௌண்ட் இட் கம்ஸ் அரௌண்ட் லைக் $700 to $800. அதாவது கிட்டத்தட்ட 3 மடங்கு இதோட காஸ்ட் இருக்கும். அந்த 3 மடங்கு காஸ்ட்டுக்கு இதேமாரி நீங்கள் 2 வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 800 வாட்ஸ் 2 வாங்கினீங்கன்னா இட் பிகம்ஸ் 1600 வாட்ஸ். ஸோ விச் இஸ் ஈஸி. அதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா டெய்சி செயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரே போர்டுக்கு வந்து நீங்கள் வந்து பவர் பண்ணிக்கலாம். விச் பேசிக்லி என்னென்னா நீங்கள் வந்து உங்களோட எப்படி பவர் சப்ளை வந்து பவர் வந்து காம்பனன்ட்ஸ்க்கு அனுப்புது அப்படின்னா வந்து இதுலேருந்து ஒரு ஒயர் வந்து நீங்கள் டிப்பிக்கலாக வந்து உங்களோட மதர் போர்டுக்கு கனெக்ட் பண்ணுவீங்க, இந்த 24 பின் அப்படின்றது. ஸோ இந்த நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பவர் சுவிட்ச் நீங்கள் உங்கள் மதர் போர்டுக்கு வந்து கனெக்ட் பண்ணியிருப்பீங்க இந்த இதுலேருந்து ஜம்பர்ஸ்லேருந்து. ஸோ அது நீங்கள் பவர் சுவிட்ச் நீங்கள் அமுக்கின உடனே உங்களோட ப்ராசஸர் மதர் போர்டுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போய் அது ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆனோடனே இதுலேருந்து உங்களுக்கு வந்து பவர் வந்து ஃபுல் மதர் போர்டுக்கு ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அது போனதுக்கு அப்புறம் தான் மற்ற காம்பனன்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து மற்ற கனெக்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு வந்து பவர் போக ஆரம்பிக்கும். இதில் என்ன ஒரு இது அப்படின்னா வந்து நம்ம இந்த டெய்சி செயின் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலாக ஒரு கனெக்டர் இருக்குது. அந்த கனெக்டர் வந்து நிறைய இடத்துல கூட கிடைக்காது. ஒருவேளை நீங்கள் மைனிங் ரிக்லாம் அசம்பிள் பண்ணுறீங்க, அப்போ உங்களுக்கு வந்து மல்டிபிள் PCUs மல்டிபிள் பவர் சப்ளை யூனிட்ஸ் வந்து நீங்கள் பேரலாக வச்சு அசம்பிள் பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு வந்து அந்த கனெக்டர் கார்டு ஒன்று இருக்குது. ஸோ அந்த கார்டு வந்து நீங்கள் முன்னாடியே ஆர்டர் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த கனெக்டர் கார்டு. இது ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து உங்களோட பவர் சப்ளைலேருந்து வரது வந்து ஒரு ஃபீமேல் கனெக்டருக்குள்ளார போகும், அண்ட் ஒரு மேல் கனெக்டர் இருக்கும். இது உங்கள் ஆக்சுவல் மதர் போர்டுக்குள்ளார போகும். அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இன்னொன்று இருக்குது. இது வந்து நீங்கள் உங்களோட இன்னொரு பவர் சப்ளை யூனிட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா 2 பவர் சப்ளை யூனிட் வந்து ஒன்று இதில் இருக்கும், இதில் ஒன்று இருக்கும். நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா இதுலேருந்து போய் கனெக்ஷன் கமாண்ட் வந்து இது ஆன் ஆகிறப்ப, இந்த பவர் சப்ளை யூனிட் ஆன் ஆகிறப்ப இங்கேருந்து ஒரு சின்னதாக பார்த்தீங்கன்னா ஜம்பர் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து இந்த பவர் சப்ளையை ஸ்டார்ட் ஆன் பண்ணும். ஸோ இது இந்த கேபிள் வந்து நீங்கள்
ரெண்டு இருக்குது, 3 இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மைனிங் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த கேபிள் ரொம்பவே யூஸ் ஆகும். அண்ட் மைனிங் யூஸ் பண்ணுறதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், பவர் சப்ளை வந்து ஆக்சுவலி அந்த பவர் சப்ளை நானுமே ஆர்டர் பண்ணியிருக்கேன். நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பவர் சப்ளை இருக்குது மைனிங்க்கு எஸ்பெஷலி. ஒன்று வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து மாடுலர் பவர் சப்ளைஸ் யூஸ் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், பட் திஸ் இஸ் ரியலி சேஃப். இது வந்து நான் ரெக்கமெண்டட். ஸோ எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளையில் மட்டும் நான் காசு சேமிக்கணுன்ட்டு ட்ரை பண்ணவே மாட்டேன். ஆக்சுவலி மைனிங் பவர் சப்ளைன்னு சொல்லிட்டு இந்த சைனீஸ் மேட்லாமே இருக்குது. நான் அதை வாங்கிட்டு வந்து முக்கால்வாசி அதை தனியாக வச்சு தான் அதை டெஸ்ட் பண்ணுவேன். இந்த சென்ஸ் வந்து அதனால் வீடு கூட எரிஞ்சு போகலாம். ஸோ அந்தளவுக்கு ரிஸ்க் இருக்குது. நம்ம ஒரு $100 $200 சேவ் பண்ணுறதுனால வந்து இட் மே பி அ பிகர் திங். பட் அதை நான் வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷனாக தான் வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் வச்சுருக்கேன். அண்ட் ஆல்சோ அதை நான் வந்து ஒரு மேபி ஒரு சீப் மைனிங் ரேக் பண்ணி ஓரமாக வச்சு அது வந்து டோஜ் காயின் பண்ணட்டுமோ இல்லை எத்தேரியம் பண்ணட்டுமோ ஏதோ ஒன்று பண்ணட்டும், பட் நாட் இன் மை மெயின் ஃபார்முக்குள்ளார அதை வைக்கக்கூடாது அப்படின்ட்டு வச்சுருக்கேன். அண்ட் ஆல்சோ லைக் ஸ்டாண்ட் பை திங், ஒரு 2 days 3 days வந்து பவர் சப்ளை டவுன் ஆகிடுச்சு, வாரண்ட்டி கிளைம் பண்ண ஒரு 1 to 2 weeks அப்படின்னா அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இன்னொரு ஆப்ஷன் வந்து சர்வர் பவர் சப்ளை. சர்வர் பவர் சப்ளை வந்து ஹெச்பி இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் பண்ணுறாங்க, விச் இஸ் ஆல்சோ வெரி சீப்பர் அண்ட் ஆல்சோ வெரி குட் குவாலிட்டி. அதுக்கு ஒரு பிரேக் அவுட் போர்டுன்னு சொல்லிட்டு தனியாக ஒன்று வாங்கணும். அது நீங்கள் வாங்கிங்கன்னா மல்டிபிள் 6 pin 8 pin நீங்கள் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். பெரிஃபரல் பின்ஸு எல்லாமே நீங்கள் அதுலேருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கேபிள் செட்ஸும் அதுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ மெயினாக வந்து மைனிங்க்கு வந்து ப்ராப்ளி அது நான் ஒரு செட்டு நான் வாங்குவேன். ஸோ வாங்கிட்டு நான் உங்களுக்கு வந்து மேபி இன்னொரு வீடியோவில் வந்து மைனிங் பவர் சப்ளைன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஒன்று போடுறேன். ஸோ ஐ வில் கோ டீட்டெயில் இன்டு இட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் டெய்ஸி செயினிங் பவர் சப்ளை. அதுக்கு இது. ஸோ இந்த பவர் சப்ளைக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிசி சர்க்யூட்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளார வர பவரை வந்து இந்தமாரி பின்னாடி வந்து கேபிள்ஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அனுப்புது. அண்ட் இதில் என்ன ஒன்று அப்படின்னா வந்து நீங்கள் வாங்குற பவர் சப்ளையில் வந்து சம்டைம்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு சுவிட்ச் இருக்கும். அந்த சுவிட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மல்டி சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவிட்ச் இருக்கும். அந்த சுவிட்ச் என்ன பண்ணும் அப்படின்னா, சிங்கிள் அப்படின்னா ஒரே ஒரு சர்க்யூட்லேருந்து உங்களோட என்டையர் காம்பனன்ட்ஸ்க்கு வந்து பவர் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். மல்டி என்ன அப்படின்னா வந்து இந்த PSU யூனிட்குள்ளாரே பார்த்திங்கன்னா மல்டிபிள் செப்பரேட் சர்க்யூட்ஸ் இருக்கும். அந்த செப்பரேட் சர்க்யூட்ஸில் வந்து செப்பரேட் காம்பனன்ட்ஸ்க்கு வந்து பவர் போகும். ஐ திங்க் இட்ஸ் லைக் அரௌண்ட் 2 or 3 செப்பரேட் சர்க்யூட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களோட ஒரு சில காம்பனன்ட்ஸ் வந்து பவர் ஃப்ளக்சுவேஷன் நிறையா இருக்குது அப்படின்னா, லெட்ஸே வந்து உங்களோட ப்ராசஸரோ உங்களோட கிராஃபிக் கார்ட்ஸ், எஸ்பெஷலி வந்து கிராஃபிக் கார்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவர் கிளாக்கிங் நீங்கள் பண்ணுறப்ப சம்டைம்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த கேம். நீங்கள் வந்து 1080p 88 frames per second நீங்கள் விளையாண்டிங்க அப்படின்னா வந்து இப்போலாம் 4K வந்துருச்சு, 4K கேம்ஸ் வந்துருச்சு. ஸோ உங்களோட கிராஃபிக் கார்டு வந்து லெட்ஸே 1080p கேம் சப்போர்ட் பண்ணுது அண்ட் வெரி ஹை ரெசல்யூஷன்ஸில் சப்போர்ட் பண்ணுது. ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் மெயினாக வந்து 144 ரெஃப்ரெஷ் ரேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து, ஏன்னா உங்கள் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் வந்து கேமிங் ஸ்க்ரீன்ஸ்லாம் இப்போ நிறைய பேர் வாங்குறீங்க. பட் இட்ஸ் ஆல்ரெடி இந்த மார்க்கெட், நிறைய பேர் வாங்க ஆரம்பிக்கிறாங்க, ஆல்ரெடி வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இனிமேல் வர கிராஃபிக் கார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 144 ரெஃப்ரெஷ் ரேட் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி கிராஃபிக் கார்ட்ஸ் வரும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹை அண்ட் கிராஃபிக் கார்ட்ஸ் இப்போ எல்லாமே அதெல்லாம் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இப்போ அதனால் என்ன ஒன்று அப்படின்னா வந்து உங்களோட கேமில் வந்து சம்டைம்ஸ் கேமிங் டிபெண்டிங் ஆன் த கேமிங் இன்டென்சிட்டி அதெல்லாம் பொறுத்து அண்ட் ஆல்சோ த டைப் ஆஃப் கேம் பொறுத்து உங்களோட கிராஃபிக் கார்டோட பவர் யூட்டிலைசேஷன் வந்து இட் வில் சேஞ்ச். இட் வில் நாட் பி கான்ஸ்டன்ட். ஸோ தட் இஸ் ஒன் திங் நிறைய பேர் தெரியாது. இது நான் பவர் பண்ணிட்டேன், இது வந்து 120 watts இது, ஸோ ஆல்மோஸ்ட் லைக் என்டையர் லைஃப் சைக்கிள் வந்து இது 120 watts தான் இருக்கும் அப்படின்னா நோ. இது ஐடிலாக இருக்கிறப்ப இட் வில் பி லெஸ் தென் 120 watts. இது நீங்கள் ஃபுல்லாக ஓவர் கிளாக்கிங் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து இட் வில் கோ அப் டு அரௌண்ட் 160 or 180 வரைக்கும் போகும். அண்ட் இது வந்து நீங்கள் ஒரு ஹை அண்ட் கேம்ஸ் விளாண்டுருக்கீங்க இல்லை ஒரு மூவிஸ் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இட் வில் பி லெஸ் தென் தட். பட் நீங்கள் ஓவர் கிளாக்கிங் பண்ணிங்கன்னா ஜென்ரலாக வந்து கன்சப்ஷன்ஸ் வில் ஆல்வேஸ் கோ ஹையர். அண்ட் ஆல்சோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பவர் யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் நாட் பி லீனியர். அதாவது 120 watts அப்படியே 120 watts இருக்காது. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த ஐடில் டைம், டிபெண்டிங் ஆன் த ஹை யூசேஜ், மீடியம் யூசேஜ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கும். அண்ட் உங்கள் பவர் சப்ளை வந்து இட் ஷுட் பி ஏபிள் டு அகாமடேட்டட். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா பவர் சப்ளைஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பீக் பவர், இன்னொன்று வந்து கண்டினியூஸ் பவர் அப்படின்றது. எல்லா பிக் பிராண்ட்ஸுமே நீங்கள் கொசையராக இருக்கட்டும், சீசானிக்காக இருக்கட்டும் அண்ட் கிகாபைட் இல்லை இப்போ எல்லாமே மேனுஃபேக்சர்ஸ், மதர் போர்ட் மேனுஃபேக்சர்ஸ் எல்லாமே பவர் சப்ளைக்குள்ளார வராங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தே டோன்ட் மேனுஃபேக்சர் தேர் ஓன் பவர் சப்ளை யூனிட். அவங்க சீசானிக்கோ இல்லை கொசையர்லேயே வந்து எடுத்து தே ரீலேபிள் இட் அண்ட் தேல் சென்ட் இட் த்ரூ. ஸோ அதனால் முக்கால்வாசி வந்து இஃப் யூ ஆர் பையிங் அ பவர் சப்ளை வந்து ஒரு MSIயில் வாங்குறதுக்கு பதிலாக பவர் சப்ளை இப்போ அவங்களாம் MSI கொடுக்குறாங்க. ஸோ அது வாங்குறதுக்கு பதிலாக யூ ஷுட் ஏபிள் டு நீங்கள் வந்து கொசையர்லேயே போகலாம். உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும், காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், வாரண்ட்டி வில் பி மச் மோர் ஈஸியர். அண்ட் ஸோ இந்த பவர் சப்ளையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும். ஒன்று வந்து பீக் பவர் சப்ளை, இன்னொன்று வந்து கண்டினியூஸ் பவர் சப்ளை. அதாவது கண்டினியூஸாக இதால் வந்து எவ்வளோ பவர் வந்து உங்களுக்கு வந்து டெலிவர் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்கணும். நிறைய காம்பனன்ட்ஸ் வந்து நீங்கள் சீப்பாக வாங்குகிற பவர் சப்ளைஸில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒன் ஆஃப் தி மேஜர் இஷ்யூஸாக இருக்கும். நிறைய பேருக்கு வாங்குறப்ப தெரியாது. ஆனால் பவர் அடிக்கடி வந்து
கர்னல் பவர் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் விண்டோஸில் ஈவெண்ட் லாக்கர் உங்கள் விண்டோஸ் வந்து திடீர்னு கிராஷ் ஆகிடுச்சு, திடீர்னு வந்து விண்டோஸ் கம்ப்யூட்டர் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஈவெண்ட் வியூவரில் போனீங்கன்னா அது வந்து கர்னல் பவர் சப்ளை இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டு ஒரு கிரிட்டிக்கல் இஷ்யூ வந்து லாக் ஆகிருக்கும். அதுக்கு காரணம் வந்து முக்கால்வாசி வந்து உங்களோட பவர் சப்ளை வந்து கம்பேர்ட் டு த லோடு வந்து கம்மியாக இருக்கும், இல்லைனா ஒரு லோ அண்ட் பவர் சப்ளையாக இருக்கும். அதனால் ஒரு கண்டினியூஸ் பவர் டெலிவர் பண்ண முடியாது, அதனால் ஒரு ரீசன் இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் முக்கால்வாசி இந்தமாதிரி பிக் பிராண்ட்ஸில் வந்து 850 வாட்ஸ் 700 வாட்ஸ் அப்படின்னா அதுக்கு முக்கால்வாசி வந்து 850 வாட்ஸ் கண்டினியூஸ் பவர் சப்ளை. ஸோ பீக்காக கண்டினியூஸாக நீங்கள் ஒரி பண்ணவே தேவையில்ல. யூ கேன் பி ஹாப்பி தட் இட் இஸ் 850 வாட்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து டெலிவர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் பி ஹாப்பி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் பவர் சப்ளை. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் மாடுலர் இருக்குது, விச் இஸ் லைக் இந்த கேபிள்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்து இட்ஸ் ப்ளக்கபிள். எல்லா கேபிள்ஸுமே நான் ப்ளக் பண்ணிட்டு இந்த பவர் சப்ளை மட்டுமே தனியாக இருக்கும். அண்ட் செமி மாடுலர்னு இருக்குது. செமி மாடுலர்னால் ஜென்ரலாக உங்களோட மதர் போர்ட் கேபிள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளாரந்து வரும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி ஒரு ப்ளக் மாதிரி இருக்காது, நீங்கள் வந்து அன்ப்ளக் பண்ண முடியாது. அண்ட் ஃபுல்லி மாடுலர் அப்படின்றதான் நான் அதில் கையில் வச்சுட்ருக்கேன். ஸோ தட் இஸ் த சார்ட் ஆஃப் லைக் த ஹை அண்ட் பவர் சப்ளை யூனிட்ஸ். அது ஃபுல்லி மாடுலர் வந்து நீங்கள் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆப்ஷன் வந்து ரொம்ப காஸ்ட் டிஃப்ரென்ஸ் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா வந்து ஃபுல்லி மாடுலர் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து கேபிள் மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ நீங்கள் இதை கொண்டு போய் உங்கள் மிஷின்குள்ளார போடுறீங்க, உங்கள் கேமிங் ரிக்குள்ளார போடுறீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா தேவையில்லாத கேபிள்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், சுருட்டி ஒரு மூட்டை மாரி ஓரமாக வைப்பீங்க. அது வந்து இட் டசன்ட் லுக் குட். ஸோ மெயின் ரீசன் வந்து என்ன அப்படின்னா வந்து அந்த கேபிள்ஸை நீங்கள் அன்ப்ளக் பண்ண முடியாது. ஒரு நான் மாடுலர் பவர் சப்ளையில் வந்து நீங்கள் அதை அன்ப்ளக் பண்ண முடியாது. ஸோ வேறஸ் ஒரு மாடுலர் பவர் சப்ளையில் உங்களுக்கு என்னென்ன கேபிள்ஸ் தேவையோ அது மட்டும் நீங்கள் வந்து ப்ளக் பண்ணால் போதும், which makes it better and also it will be bit more efficient as well. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த அன்பாக்சிங் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுவோம். அண்ட் இந்த பவர் சப்ளை ரெண்டுமே 850 வாட்ஸ், ரெண்டுமே கொசையர். பட் ரெண்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து வில் ப்ளே மேஜர் ரோல். அது என்னென்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இது வந்து கொசையர் இது. அண்ட் இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னென்ன கேபிள்ஸ் இருக்குது, என்ன குவான்டிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் மைனிங்க்கு வாங்குறீங்க அப்படின்னா வந்து மினிமம் வந்து 6x6 கேபிள்ஸ், அதாவது இந்த கேபிள் உங்களோட பிசி எக்ஸ்பிரஸ் கேபிள் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அது வந்து மினிமம் 4 அவுட்புட் எடுக்கிறது வாங்குங்க. அண்ட் பவர் சப்ளை யூனிட்ஸில் வர கேபிள்ஸ் வந்து நான் ஸ்விட்சபிள். ஸோ இது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா அதோட கேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் 850 வாட்ஸ்க்கு வாங்குற கேபிள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், 1000 வாட்ஸ்க்கு வாங்குற கேபிள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஈவன் சேம் பிராண்டில் ஈவன் ஹெச்எஸ் சீரீஸ்லேயே கூட 850 வாட்ஸ் வந்து 1000 வாட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிலாம் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து வாங்குறப்பே வந்து அதில் என்னென்ன கேபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் மெயினாக மைனிங்கோ இல்லை கேமிங்கோ போகிறப்ப வந்து உங்களுக்கு மெயினாக ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண போகிறது வந்து பிசி எக்ஸ்பிரஸ் கேபிள் தான். அண்ட் இது என்னதுக்கு ஒரு விஷயம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா வந்து உங்களோட கிராஃபிக் கார்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல தான் கேபிள்ஸ் போகும். ஸோ இது வந்து 6 பின் கேபிள். இது வந்து சம்டைம்ஸ் வந்து சில போர்டில் சில கிராஃபிக் கார்ட்ஸில் வந்து அதாவது 3070 சீரிஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 3060 Ti NVIDIA. ஸோ NVIDIA 3070 சீரிஸ்க்கு மேலே எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்து 2 6 பின் கனெக்டர்ஸ் இருக்கும். அதே நீங்கள் 3080 3090 போனீங்க அப்படின்னா வந்து 2 8 பின் கனெக்டர்ஸ் இருக்கும். ஸோ 2 8 பின் கனெக்டர்ஸ் அப்படின்னா நீங்கள் யூ கேன் இமேஜின். ஸோ அஃப்கோர்ஸ் அதோட வாட்டேஜ் அதிகம், அதோட பவர் யூட்டிலைசேஷன் அதிகம். பட் ஆனால் உங்களோட அதே சமயத்தில் வந்து உங்களோட பவர் பிசி யூனிட்லேருந்து வர கேபிள் வந்து அந்த 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 ஃபார்மேட்டில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஃபார்மேட்டில் இருக்கணும். தட் இஸ் ஆல்சோ தேர். ஸோ உங்களோட பிசி எக்ஸ்பிரஸ் கேபிள் வந்து இட் ஷுட் பி திஸ் ஒன். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், பிக்டெயில் சொல்லுவாங்க இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6 பின்ஸ் இதில் இருக்குது, மேல் இருக்குது, எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 பின் இருக்குது. அது நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8 பின் ஆகிடும். ஸோ அதேமாதிரி அடிஷ்னலாக இன்னொன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்கள் கிராஃபிக் கார்டு வந்து 2 6 பின் எடுக்கிறதுனா இது 2க்கு போதும், இல்லை 2 8 பின்னா இந்த 2 பிக்டெயிலையும் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 பின் கிடைக்கும். ஸோ நீங்கள் 8 பின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் கொசையர் 850X. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொசையர் 850, இது வந்து கொசையர் 850X. இது என்னடா அது எக்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா வந்து இப்போ இந்த பிசி யூனிட்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. கொரியா, டாய்வான் அண்ட் சைனா, அதுக்கப்புறம் ஜப்பான், இந்த மாதிரி நிறைய இடத்துல மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஜென்ரலாக வந்து எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜப்பான்லேருந்து வர அசம்பிளிஸ் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் ஆஃப் அ வெரி சுப்பீரியர் குவாலிட்டி அண்ட் வெரி குட் கண்ட்ரோல்ஸ் ஆஃப் அந்த மிஷினிங்காக இருக்கட்டும், ஈவன் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறதுலாம் வெரி ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸு அண்ட் QC செக்ஸ்லாம் வெரி ஹை ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஜப்பான்லேருந்து வர வந்து எலக்ட்ரானிக்ஸ் எப்பவுமே வந்து கொஞ்சம் அதிகம். அண்ட் ஸோ அதனால் வந்து
ஜப்பான்லேருந்து வர PCU யூனிட்ஸ் வந்து எந்த கம்பெனிஸ் ரிலீஸ் பண்ணாலுமே சரி, அதுக்கு தனியாக ஒரு சீரியல் நம்பர் கொடுப்பாங்க. எக்ஸோ, ஐஓ, ஏஐஓ அந்தமாரி ஏதோ ஒரு சீரியல் நம்பர் கொடுப்பாங்க, விச் பேசிக்லி மார்க்ஸ் இட்ஸ் ஃப்ரம் ஜப்பான். அண்ட் இது வந்து வெறும் HS 850, இது வந்து 850X. ஸோ அது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து இது வந்து ஜப்பான் மேடுது, அண்ட் கெப்பாசிட்டிஸ் ஃப்ரம் ஜப்பான் இது மேட் இன் ஜப்பான் இது, அண்ட் இது வந்து மேட் இன் சைனா. ஸோ ரெண்டுத்துக்கு காஸ்ட் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி $10 டிஃப்ரென்ஸ். நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஜென்ரலாக வந்து ஓகே 850X அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், மேட் இன் ஜப்பான், நம்மளுக்கு இருக்கிறது நம்ம சைனா மேடே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ஆஸ் அ யூஸராக வந்து யூ மே நாட் ஃபைண்ட் மச் ஆஃப் அ டிஃப்ரென்ஸ். ஏன்னா ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா 10 years 12 years வாரண்ட்டி இருக்கும். அண்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸோ இதோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா இது வந்து 80+ கோல்டு. ஸோ 80+ கோல்டு, பிளாட்டினம், இப்போ டைட்டானியமோ சில்வரோ ஏதோ ஒரு ரேட்டிங் இருக்கும். அண்ட் எனி விச் இஸ் அபவ் 80+ கோல்டுன்றது வந்து இட்ஸ் அ சார்ட் ஆஃப் லைக் வெரி குட் ஸ்டாண்டர்ட்ஸ். உங்களோட PSU யூனிட் வந்து இட் வில் ஹாவ் அ வெரி குட் எஃபிஷியன்சி அப்படின்றது. ஸோ அதனால் யூ டோன்ட் ஹேவ் டு ஸ்ட்ரெஸ் டூ மச் அபவுட் இட். பட் just in case, ஒரு $10 தான் டிஃப்ரென்ஸு, பட் யூ கெட் அ பெட்டர் கெப்பாசிட்டிஸ் அப்படின்றதுனால வந்து ஐ ப்ரிஃபர் அ ஜப்பனீஸ் ஒன். ஸோ அதில் இன்னும் ஒரு அட்வான்டேஜ் என்ன, பெட்டர் கெப்பாசிட்டிஸ் அப்படின்றதுல கெப்பாசிட்டிஸ் வந்து ஜெனரலாக ஒரு எந்த ஒரு காம்பனண்ட்லையுமே வந்து அந்த காம்பனண்ட் வந்து வீணாயிடுச்சு, நம்ம இது ஒர்க் ஆகலன்னு சொல்லி தூக்கி போடுறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல்ஜ் ஆகிருக்கும். ஒரு மாதிரி அது என்ன பேட்டரி மாதிரி இருக்கும். ஸோ கெப்பாசிட்டிஸ்ன்றது நம்ம மதர் போர்டு தான் இருக்குது. ஸோ இதில் கெப்பாசிட்டிஸ் நான் பார்ப்போம். ஸோ இதுதான் கெப்பாசிட்டிஸ். இந்த சிலிண்டர் மாதிரி இருக்கிறது தான் வந்து கெப்பாசிட்டிஸ். இது என்ன ஆகும் அப்படின்னா வந்து கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் வந்து அப்படியே நடுவில் மட்டும் பல்ஜ் ஆகிடும். ஸோ அப்போ தான் வந்து இந்த கெப்பாசிட்டர்ஸோட லைஃப் டைம் வந்து முடிய போகுது. அதுக்கப்புறம் அந்த காம்பனண்ட் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ கெப்பாசிட்டர் ஃபெயிலியர்ஸ்னால பார்த்தீங்கன்னா நிறைய காம்பனண்ட்ஸோட லைஃப் டைம் வந்து கம்மியாகிடும். அண்ட் ஸோ ஆல்சோ இன்னொரு திங் வந்து ஹீட் ஜென்ரேஷன் அண்ட் நாய்ஸ் வைஸ் வந்து யூ டோன்ட் ஹேவ் டு வரி. இப்போ வர லேட்டஸ்ட்டாக வர PSUs எல்லாமே பார்த்தீங்கன்னா 0 RPM மோட்டர்ஸ் வச்சு வருது. அண்ட் அது ஃப்ளூயிட் ஃப்ளோட்டர்ஸ் ஏதோ ஒன்று வச்சு அது ஆக்சுவலி ஒரு செப்பரேட் செட் ஆஃப் மோட்டர்ஸ் வருது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட சவுண்டு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இப்போ நீங்கள் ஒரு கேமிங் ரிக்குக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களோட கிராஃபிக் கார்டும் ப்ராசஸரும் கொடுக்குற சவுண்டை விட உங்கள் PSU சவுண்ட் நிறையா கொடுக்க போகிறதில்ல. ஸோ அதனால் சவுண்ட் இஸ் நாட் கோயிங் டு பி a bigger trouble, but that is something you should also consider. இப்போ வர PSUs பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி வந்து 0 RPM meters, 0 RPM PSUs. ஸோ அதனால் வந்து எப்போல்லாம் ஐடில் டைம் இருக்குதோ, எப்போல்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து ஹீட் வந்து டெசிபேட் பண்ணணும்னு அவசியம் இல்லையோ, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா they don't even run the fan. அதனால் ஓடாது. நீங்கள் பயப்பட தேவையில்லை. என்னடா அது என் பவர் சப்ளையில் வந்து ஃபேனே ஓட மாட்டேங்குது, ரிப்பேரோ அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இட்ஸ் பேசிக்லி ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ஸ். அண்ட் அதேமாரி நீங்கள் வாங்குறப்ப அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இதில் அல்ட்ரா லோ நாய்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஜென்ரலாக வந்து நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. ஃபேன் ஆஃப் ஆகிடுச்சுன்னு ஒரி பண்ண தேவையில்லை. அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். எப்போ தேவையோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். அதுக்கப்புறம் சைலண்ட் ஆப்ரேஷனு, அதுக்கப்புறம் 80+ எஃபிஷியன்சி. 80+ எஃபிஷியன்சி என்ன அப்படின்னா வந்து இப்போ ஒரு 850 watts 1000 watts நீங்கள் பவர் சப்ளை யூனிட் வாங்குறீங்க அப்படின்னா அதோட கண்டினியூஸ் பவர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வரது வந்து 800 watts இருக்கும். அது 800 watts வாங்கிங்கன்னா 800 watts, 900 wattsனால் 900 watts அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போனா உங்களுக்கு ப்ளக் பாயிண்ட்லேருந்து எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது நிறைய எடுக்கும். அதாவது இப்போ ஒரு 600 watts பவர் சப்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது பவர் பாயிண்ட்லேருந்து எடுக்கிறது பார்த்தீங்கன்னா 747 இருக்கும். மிச்சது எல்லாமே லாஸஸில் போய்டும். அந்த டிரான்சிஷன் லாஸஸ் அண்ட் டிரான்சிஸ்டர் லாஸஸ் இது எல்லாத்துலேயும் போய்ட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து 600 watts வந்து கண்டினியூஸ் வாட்ஸாக வரும். ஸோ இப்போ இந்த டிரான்சிஷனில் எவ்வளோ லாஸ் ஆகுதுன்னு இருக்குல்ல, ஸோ அந்த லாஸுக்கு தான் வந்து இந்த எஃபிஷியன்சி ரேட்டிங். ஸோ அதாவது 80+ கோல்டு நீங்கள் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பவர் சப்ளைல வந்து ரொம்ப போல்டாக போட்டிருப்பாங்க 80+ கோல்டுன்னு இருக்குது. இதில் வந்து இருக்கிறதுல லோவஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டுன்னு நீங்கள் போட்டிருந்துச்சு அப்படின்னா அது வாங்கவே வாங்காதீங்க. இட்ஸ் வெரி லோ. ஏன்னா இந்த 80 கோல்டு ஸ்டாண்டர்ட்ஸ், 80+ கோல்டு, 80 கோல்டு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு ஒரு 10 yearsஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். 10 yearsஸாக இருக்குது. நான் எப்போ கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்ணுறப்பலேருந்து இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அதெல்லாம் ரேட்டிங்ஸ்லாம் அதிகமாக பார்த்து ஞாபகம் இல்லை. பட் இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் இருக்குது. 80 கோல்டுன்றது வந்து ஸ்டாண்டர்ட். ஸோ அதுக்கு கீழே போகிறது வந்து நெவர் கோவட். ஏன்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. அண்டு சில்வர் வந்து நீங்கள் எப்போவுமே பார்க்க மாட்டீங்க. அதாவது ஒயிட்டு அந்த ஆர்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, சில்வரு, கோல்டு ப்ளஸ் எல்லாமே 80 கோல்டு, 80 கோல்டு ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் இல்லை அதுக்கு முன்னாடி ப்ரான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 80 கோல்டு ப்ளஸ்ஸு. அண்ட் அதுக்கப்புறம் ஐ திங்க் பிளாட்டினம் 80. அதுக்கப்புறம் டைட்டானியம் 80. அதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
அண்ட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 80 கோல்டு வந்து இட்ஸ் அ வெரி குட் ஸ்டாண்டர்ட். ஸோ நீங்கள் அதுக்கு கீழே போகணுன்ற அவசியமே கிடையாது. சில்வர் வந்து ஏன் வந்து முக்கால்வாசி நீங்கள் கடையில் போய் சில்வர்னு கேட்டால் கிடைக்காது. 80 சில்வர்னு கேட்டால் கிடைக்காது. என்ன ஒரு ரீசனாக மேனுஃபேக்சர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ராடக்டை வந்து ஒயிட்டுக்கும் கோல்டுக்கும், அதாவது ஒயிட் ரேட்டிங்கில் செய்கிறதுக்கான பிஎஸ்யூக்கும் கோல்டு ரேட்டிங்கில் செய்கிறதுக்கான பிஎஸ்சிக்கும் காஸ்ட் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்கும். வேறு இந்த சில்வர் டு கோல்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மி. அதனால் மேனுஃபேக்சர்ஸே பார்த்திங்கன்னா சில்வரில் வந்து நிறைய மேனுஃபேக்சரே பண்ண மாட்டாங்க. அவங்க அதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா ஒரு $10 $15 செலவு அவங்களுக்கு அவ்வளோதான் இருக்கும். அதை போட்டு அது கோல்டாகவே ஆக்கி விட்ருவாங்க. அதனால் முக்கால்வாசி சில்வர் வந்து இது வந்து சில்வர் வந்து எப்பவுமே நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்க மாட்டீங்க. அண்டு கோல்டு, அதுக்கப்புறம் பிளாட்டினம், டைட்டானியம். ஸோ எப்போவுமே நீங்கள் வாங்குறப்ப கோல்டு பிளாட்டினம் மட்டும் பாருங்கள். இந்த பிரான்ஸு, சில்வரு, ஒயிட்டு இது மூணுமே வாங்காதீங்க. கோல்டு ப்ளஸ்ஸு பிளாட்டினம் இது மூணும் பாருங்கள். டைட்டானியம் அதுக்கு மேலே ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் வாங்காதீங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸே இருக்காது. நீங்கள் ஆக்சுவலாக கவனிச்சிங்கன்னா 80+ கோல்டுக்கும் பிளாட்டினமுக்கும் அண்ட் அதுக்கு மேலே இருக்க டைட்டானியமுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மி. நீங்கள் எனக்கு காஸ்ட்டான நிறையா செலவு பண்ணுவீங்க. அண்ட் கேலியம் கோட்டுட்டு அந்த மாதிரி நிறையா இருக்கும், ஃபேன்சியாக இருக்கும். பட் உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஏன்னா ஹீட் டிசிபேஷன் ஆல்மோஸ்ட் சேம் இருக்கும். எஃபிஷியன்சியும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் த சேம் தான் இருக்கும். ஒரு 5%, 7%, 3% டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் இஸ் ரொம்ப கம்மி. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு $50 செலவு பண்ணி $70 செலவு பண்ணி பிளாட்டினமோ ஏதோ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பிஎஸ்யூக்கு அந்த $70 வந்து 10 வருஷத்தில் நீங்கள் ரெக்கவரே பண்ண மாட்டீங்க. ஏன்னா பவர் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. அந்த எஃபிஷியன்சி நீங்கள் என்ன லாஸ் இருக்குதோ அதை நீங்கள் வந்து திரும்ப சேவே பண்ண மாட்டீங்க. ஏன்னா முக்கால்வாசி இந்த பிஎஸ்யூ பார்த்தீங்கன்னா உங்கள் ஆவரேஜாக ஒரு கேமிங் கம்ப்யூட்டர் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 4 years 5 years வச்சுருப்பீங்க. அதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ணுவீங்க. 10 years கூட யாருமே வச்சுக்க போகிறதில்ல. ஸோ ஒருவேளை 10 years இருக்குது அப்படின்னா வந்து அந்த 10 yearsக்குள்ள அந்த $70 வந்து அந்த லாஸஸ் நீங்கள் கம்மி பண்ணுறது கோல்டு டு பிளாட்டினம் வந்து அப்கிரேட் பண்ணுறதுனால அந்த சேவ் பண்ணுற காஸ்ட் நீங்கள் சேவே பண்ண மாட்டீங்க எலக்ட்ரிசிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியில். அண்ட் ஆல்சோ பிசியூஸ் வந்து ஆஸ் தே கெட் ஓல்டர் வந்து நிறைய ஹீட் ஜென்ரேட் ஆகும் அண்ட் லாஸஸ் நிறையா இருக்கும். ஸோ அதனால் வந்து இட்ஸ் ஆல் த சேம். ஸோ கோல்டு இஸ் சேஃபர், கோல்டு இஸ் குட், கோல்டு அண்ட் பிளாட்டினம் இஸ் குட். ஓகே, ஐ திங்க் இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போச்சு. இதில் இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது. இது Part 1 ஆக்கிடுவோம் அண்ட் செகண்ட் வீடியோவில் கேட்சப் பண்ணுவோம். அதில் ஒரு அன்பாக்சிங்கும் பார்த்துட்டு அண்ட் இன்னும் கொஞ்சம் விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆல்ரைட், லெட்ஸ் கேட்சப் அகெயின் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். சியர்ஸ்.